ஹாய் காய்ஸ், இந்த குளிருக்கு சூடாக ஒரு மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 4 ஏலக்காய், 5 லவங்கம், 5லேருந்து 7 வரை மிளகு, இதெல்லாம் நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். எதுக்கு இடிச்சுக்கிறோம் அப்படின்னா, இது தண்ணியில் போட்டு வேகிறப்போ அந்த எசன்ஸ்லாம் வெளியில் வரும், அதுக்காக மட்டும்தான். நல்லா இடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு டீ போடுற பாத்திரம் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாமே நம்ம போட போகிறோம். இது போட்டதுக்கப்புறம் இது டீ பவுடர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். அது ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறாங்களோ அது ஓகே. அதுக்கப்புறம் தனியா ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு அதையும் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் நான் சுகர் போடும்போதே கொஞ்சம் கொட்டி தான் போட்டேன், நீங்கள் ஒழுங்காக போட்டுக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வர டைமில் நம்ம டீக்கு பால் ஊற்ற போகிறோம். பால் ஊற்றிட்டு அதையும் நம்ம நல்லா ஒரு கொதிச்சுக்க போகிறோம். லைக் ஒரு 4 to 5 minutes கொதிக்க வைக்கலாம். நம்ம சுகர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இதெல்லாம் போட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா கொதித்து வரப்போ ஒரு டம்ளரில் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த குளிருக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.